நாங்க வந்து கொடிவேரியில வந்து நுங்கு நடிகரோட பாட்டி கிட்ட போட்டோ எடுக்க கேட்டாங்களாமா. பாட்டி குடுக்கலையாமா செல்ஃபி. பாட்டி குடுக்கல. மந்தம்மா காசு என்னடா இங்க என்ன பாட்டுக்கா? சொட்ட பாட்டா? அதெல்லாம் படம் எடுத்திருந்தா நீ படத்துல எல்லாம் வந்திருப்பீங்களா? என்ன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதயா. படத்துக்கு பேரே அப்பதான் கூத்தாடிக்குது. இது சத்தியம்ங்கிறது ஒரு படம் எடுத்தாங்க வந்து அசோகம் படம். அதுதான் முதல்ல பாருங்க நடிகர்களெல்லாம் திட்டுது. அவங்க கடையில நான் நொங்கு சாப்பிடுறேன். என்ன இது எடுத்து என்ன படம் எடுத்தாங்க? இது சத்தியம். இது சத்தியம் அசோகம் படம். அவன் தான் முதல். அப்போ அப்பவே நீங்க பாத்துருக்கீங்க. அப்பெல்லாம் நாங்க திருசுவோம். அன்னாட்டி கூப்பிட்டாங்க. நாங்க வரமாட்டேன்ட்டோம். எங்க அப்பா கூட்டமெல்லாம் விடமாட்டேன்ட்டாங்க. கூட்டிட்டு போயிருவாங்க. விடமாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் எனத்துக்கு அதான் துணி இல்லாத அடிக்கிறது. நம்ம கடைக்கு வரணும் அந்த மாதிரி துணி இல்லாத அடி தெரியாங்க. அதெல்லாம் ஆகாது. அப்புறம் டிவி எல்லாம் பாக்குறீங்க? டிவி பாக்குறா, நாடகம் மட்டும் பாப்பேன். எத்தனை பொம்பளைங்க கொடுமை பண்றாங்க தெரியுங்களா? சும்மா நஜல்ல சும்மா அதெல்லாம் சும்மா இவன் நடிக்கிறாயா? அது என்னமோ ஒரு உள்ள ஒரு மருமகளை எத்தனை கொடுமை பண்றா தெரியுங்களா ஒரு மாமியாக்காரி. ஐயா நீ சன் டிவில கண்மணி நாடகம் பாத்தியா? அதுல மூத்த மருமக வர்றது இந்த புள்ளதான். இந்த புள்ளதான். நானே நடிகதா? நீ என்ன திட்டுற? நடிகை அப்படியே பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அதெல்லாம் சும்மாயா? அதெல்லாம் எப்படி தெரியுமாயா? நான் சொன்னேன் நடக்குதா? அது ஒரு கதையா எழுதி பண்றது. இந்த மாதிரிதான் மாமியா மருமக குடும்பம் பண்றாங்கன்னு அது வந்து ஒரு நாடகமா எடுத்து போடுறாங்க. அதுல எல்லாம் அப்படியெல்லாம் இல்லையா? இவதான் மூத்த மருமக. அதெல்லாம் நெஜம்லாம் கிடையாதாயா? துணி போட்டு வராங்களா அது நியாயமா? பேண்ட் போட்டு வராங்களா அது நியாயமா? ஆமா, பேண்ட் போட்டு வரதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க. ஏய்யா நீ எல்லாம் கிராமக்காரி. இப்ப சிங்கப்பூர் போனேன்னு வச்சுக்கோ, அங்க சேலையே கிடையாது. அங்கெல்லாம் வெறும் பிராதா போட்டுக்கிறாங்க. நீ வெளிநாடு போயிட்டீன்னா சேலையே கிடையாது. அது நாடு அப்படியா? இங்கிலீஷ்கார நாடு. அவங்களுக்கு இந்த சேலை எல்லாம் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. நீங்க கூட உடம்பு மறைச்சு போட்டுருக்கீங்க. ஐயோ கரும்பு அதுல வந்தா முன்னால இருக்கிறது அப்படியே நாடகம் எல்லாம் அப்படி எடுக்காதீங்கப்பா. கொடுமை பண்ணி நாடகம் எல்லாம் அது கொடுமை பண்றதுனாயா? இப்போ நீ வந்து உன் மருமகளை கொடுமை பண்றியா? இப்போ இந்த வீடியோ ஐயா இப்ப நீ திட்டுறீல, இதெல்லாம் இங்க படம் பிடிக்கிறீங்களா? இப்ப இந்த வீடியோவை உனக்கு போட்டு காட்டுறேன் பாரு. இதுதான் வந்து நாடகம், அவ்வளவுதான். சரி சரி ஐயா. அது வந்து இப்ப நீ மாமியால கொடுமை பண்றியா? யாருக்காசு தெரியுமா? உன் வீட்டு ஆளுகிட்ட தெரியும். அது ஒரு கதையா எடுத்து போட்டா திருந்துறவங்க திருந்துவாங்கல்ல, அதனால அப்படி பண்றது. பசாரா பேசுவோம் நாங்க. கொடுமை பண்றதுனால நாங்க சும்மா என்ற வீட்டுக்குள்ள வராத பிடிக்காத இப்படியெல்லாம் பேச மாட்டோம். அது நாடகம் அப்பதான் நினைப்பாங்க. கண்டிப்பா தண்ணி இந்த பக்கம் திரும்புவா. தண்ணி போகாம எடுங்க ஐயா. தண்ணி போடுறாங்க. சின்ன புள்ள மெட்ராஸுக்கு போனவ இப்பதான் போன மாசம் சதுமுகைக்கு வந்திருக்கிறான். சதுமுகைய நீங்க? ஆமா. ஐயா அப்பெல்லாம் கோயில் வீட்டுக்காரன்னு சொல்லி அன்னைக்கு நாங்க பேசணும்ல. தெரியும் தெரியும் தெரியும். உங்களை பாத்துருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்து பேசணும்ல. அதான் முனிப்பாங்க. பாத்துருக்கேன். ஞாபகம் இருக்குதாயா? காய் வெட்டுவீங்க? அதான் பாத்துருக்கேன்.
காய் நுங்க முந்தா நேத்து நானே என் புருஷனும் வந்து முனிப்பங்காயில திருவிழா போடுங்கன்னு சொன்னோம்ல. நீங்க வந்தாலும் நான் போய் மறந்துட்டீங்களா? அது புலா கோயில் இருக்குதுல்ல, நான் அந்த வீட்டுக்காரர் தான் நாங்க. ஒரு காய் 5 பைசா 3 தொடுதாய் வந்து எங்க புள்ளா கோயிலுக்கு ஒரு ஒரு உங்க சாணம் போடுவாங்க. ஆயா பாருங்க திட்டுது. எல்லாம் மிச்சமான மூட்டை கட்டி வச்சு போயிருவாங்க, கொண்டாந்து நுங்கு கொடுப்பாங்க. தெரியல ஆயாக்கா, அந்த காலத்து ஆளுங்க அதெல்லாம் தெரியாது. இப்படியே இருக்கிறாங்க. இந்த காலத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் கொண்டு வரணுங்கிறதா ஆயாக்கு இதெல்லாம் தெரியல என்ன பண்றது. நல்லா ஆளு கொண்ட தூக்குவாங்க தண்ணி சிக்குதாங்கி சிக்குதாங்கி தொடுதாங்க.